கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் தியானிக்க முடியாத எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் தியானிக்கும் போது வாழ்க்கை பயணத்தில் சில பாதைகள் கடுமையானவைகள் தான், சில பாதைகள் சிரமமானவைகள். ஆனால் எதுவும் நடக்க இயலாத பாதைகள் அல்ல. கர்த்தர் நடத்தி சென்றால் அவை நடக்க எல்லாம் இயன்றவைகளை. பாதையின் சிரமத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் இணைத்து பார்த்தால் அது நடக்க இயலாது. நமக்கு தேவை நடத்தி செல்லும் கர்த்தரின் கிருபை தான். அவர் நம்மை நடத்தி செல்வார் என்றால் அது செங்கடல் வழியாயினும் யோர்தான் நதியாயினும் அல்லது கானக பாதையாயினும் நடந்து செல்ல அது இயன்றவைகள். எனவே ஏன் இந்த பாதை, ஏன் இத்தனை சிரமம் என்ற கேள்விகளை அல்ல, இந்த பாதை எனக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு பாதை என்றால் அதில் நடந்து செல்லும்படியாக நீர் என்னை நடத்துவீராக என்ற ஜெபம் மாத்திரம் நமக்கு தேவை. அன்னுதினமும் நம்மை நடத்துவதற்கு அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பது மிகவும் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி சென்ற போது அவர்களுக்கு முன்பாக இருந்த மிக மிக கடினமான பாதை நடக்க இயலாத ஒன்றாக இருக்கவில்லை. சில கிறிஸ்துவுக்காக வாழ்க்கின்ற பாதை இவ்வளவு சிரமமாக இருக்கிறதே, அது இவ்வளவு சோதனைகள் நிறைந்ததாக இருக்கிறதே என்று அங்கலாய்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சுய முயற்சி சார்ந்து நடக்க விரும்புகின்றார்கள். எனவே தங்களின் ஆற்றலை அளந்து பார்த்து அது குறைவு என்று கண்டறிந்து தங்களால் முடியாது என்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனால் நாம் கிறிஸ்துவை சார்ந்தே வாழ்ந்திட அழைக்கப்பட்டோம். நாம் தேவ ஆவியின் நடத்துதலுக்கு உட்பட்டு அதனால் நடந்து செல்லும் ஆற்றலை பெறவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கானானை வேவு பார்க்க சென்ற 12 பேரும் ஒரே விதமான எதிர்மறையான சூழ்நிலையை அவர்கள் பார்த்தனர். ஆயினும் அவர்களில் 10 பேர் அது பிரவேசிக்க இயலாது என்று கண்டனர். ஆனால் யோசுவாவும் காலேபும் முடியும் என்றனர். அது மிஞ்சி போன நம்பிக்கையின் விளைவு அல்ல, அது தங்களை அழைத்து வந்த தேவன் எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலை வழியாகவும் நடத்தி செல்வார் என்ற விசுவாசத்தின் விளைவாகவே கிறிஸ்து கேட்ட சுபாவங்கள், கிறிஸ்து கேட்ட நடத்தைகள், கிறிஸ்து கேட்ட சிந்தைகள் யாவும் கடினமானவை. ஆனால் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய நடத்துதலை ஏற்கும்போது எல்லாம் முடியும் என்பதுதான். பாதைகள் புதியதாக இருக்கலாம், பாதைகள் சிரமமாக இருக்கலாம், பாதைகள் கடினமாக இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, நடத்தி வந்தவர் தேவன் தானே, நாம் அல்ல. அவர் தான் நம்ம நடத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்துறது அவர் தான். சில பேர் சொல்லாங்க, இத்தனை வருஷ காலம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு உனக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை ஜீவனை தந்தது யார்? இன்னும் கடந்து போக முடியாத பாதையில யார் நம்மை நடத்தி செல்ல முடியும்? அவர் தானே. இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருடையது? அவருடையது. இந்த அறிவாற்றல் யாருடையது? அவருடையது. அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நாம் நடந்து வந்தோம் என்பது வேற, அவர் நடத்தி கொண்டு வந்தார் என்பதுதான் உண்மை. இவ்வளவு நடந்துட்டப்பா, இனி நடக்க முடியாத, கஷ்டமா இருக்க, இனி எப்படி என் காலத்தை தள்ள போறேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவர் கையில கொடுத்துட்டு அவர் நடத்துவார். எனக்கு அதற்கு இடையில நமக்கு வருகிற மன சோர்வுகளும் சரீர பலவீனங்களும் நம்ம இப்படியாக சிந்திக்க வைக்கிறது. அதனால பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன் இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. தேவன் நடத்தினதை நாம் மறக்கும் போதுதான் இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அது அந்த அவிசுவாசம் தேவன் நியமித்த பாதையில் போகக்கூடாதபடிக்கு தடையும் கொண்டு வரும். அதனால பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு தேவன் கைவிட்டாரா?
கைவிடவில்லையே. நம்மை நடத்துகிறவர் ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். இவர் என்னை மரண பரியந்தம் நடத்தி செல்வார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, மரண பரியந்தம் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நடத்துவார். மண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆவி ஆத்மா அவரிடத்துல போயிடணும். நமக்கு ஒரு சின்ன சோதனை வைத்திருக்கிறார். அந்த சோதனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்கிற சிந்தை நமக்கு வேணும். ஆம் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமான நடத்திருக்கிறாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லாத காலத்துல, ஒரு சொந்த வீடு இல்லாத காலத்துல, ஒரு வேலை இல்லாத காலத்திலும், தொழிலில்லாத காலத்திலும், நாம பிரயாசப்பட்டது கிடைக்காத காலத்திலும் தேவன் எப்படிலாம் நம்முடைய பிந்தின நாட்களில் நடத்தினான் என்பதை சற்று நாம் யோசித்து பார்த்தால், அதை சிந்தித்தால், அது என் பலத்துக்கு மிஞ்சினதும், அது என் விசுவாசத்துக்கு மிஞ்சினதுமா தான் இருக்கும். தேவன்ல என்ன நடத்திருக்கார்? நாம எப்போதுமே தேவன் நடத்தினது மறந்துடுவோம். நமக்கு ஒரு பெயர் கூட வைக்கலாம், நன்றி கெட்டவன் வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது மிகவும் அபரிதம், அதிசயம். நேற்று கண்ட மனுஷனை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்றோம். இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னை எவ்வளவு அற்புதம் நடத்திருக்கிறார். அனுதினமும் பலவீனங்கள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், துக்கங்கள் இருந்தாலும் தேவன் தானே நடத்தினார். அவர் கைவிடவில்லையே. அதனால உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுது ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படி தேவன் நடத்தியிருக்கிறார். இதான் உண்மை. அதனால பிரியமானவர்களே, 12 பேர் அனுப்பப்பட்ட இடத்துல 10 பேர் அவிசுவாசமான, பிரயோஜனமற்ற, பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கலங்க பண்ணினார்கள். ஆனால் 2 பேருக்குள்ள விசுவாசம் உள்ள வார்த்தை இருந்து மறுபடியும் இஸ்ரவேலை வழிநடத்தி போகக்கூடிய கிருபை இருந்துச்சு. அதனால கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், கிருபையை சார்ந்து கொள்வோம். கிருபை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சில பாதைகள் கடந்து செல்ல கடினமானவை தான். ஆனால் தேவன் நடத்தி செல்ல இயன்றவர் என்பதை நாம் அறிந்தால் அது போதும். அதனால பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனை நாட்களிலும் ஓய்வு நாளிலே உங்களுடைய தேவாலயத்திற்கு, சபைகளுக்கு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசுவார். அவர் மகத்துவமான தேவன், பயங்கரமான தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், உங்களுடைய இதயத்தின் விருப்பங்களை அறிந்தவர், உங்களுடைய தேர்வுகளை சந்திக்கிறவர். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய இதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படியாக கர்த்தர் இப்படி நடத்துகிறார் என்பதையும் நாம் உணர்ந்து நடக்கும்படியாக அவர் இப்படி நடத்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்வோம், ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இன்னும் மரண பரியந்தம், ஜீவன் பரியந்தம் வரைக்கும் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.